வெயில்ல போகாதீங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பட் என்ன சொல்றாங்கன்னா, வெயில்ல வந்து ரொம்ப நேரம் வெயில்ல போறது தான் நம்மளுக்கு வந்து பாடியில வந்து டிசீஸ் கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி சன்லைட்ன்றது ஒரு ஹியூமனுக்கு வந்து இம்பார்ட்டண்டான ஒன்று அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி 12 மணி வெயில் தான் உடம்புக்கு நல்லதில்லை அப்படின்னு சொல்றாங்க. காலையில வெயில் வந்து எல்லாருமே வந்து காலையில போய் வெயில நிற்கிறது வந்து நல்லது அப்படின்றாங்க. பட் கம்மியான டைம், அதுதான் எல்லாமே லிமிட்டடா நம்மளுக்கு இருந்தா நல்லது. ஓவரா போனாதான் அது வந்து நம்ம உடம்புக்கு நல்லது இல்லைன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்னன்னா, நம்மளுக்கு வந்து இந்த சன்லைட்ல இருந்து விட்டமின் டின்னு கிடைக்குது. அந்த விட்டமின் டி வந்து நிறைய விதத்துல நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு சொல்றாங்க. அதே மாதிரி நம்ம சன்லைட்ல காலையில போய் சன்லைட்ல நிற்கும் போது நம்மளுக்கு அந்த விட்டமின் டி வந்து நம்ம உடம்புல படும். அது வந்து நம்மளுக்கு அந்த விட்டமின் டியை வந்து அந்த சன்லைட் நம்ம உடம்புல படும் போது விட்டமின் டின்றது கொடுக்கும். அது எப்படின்னா, நம்ம உடம்புல வந்து 10,000 to 25,000 யூவி ஐன்ற ஒரு இதை ப்ரொவைட் பண்ணும் விட்டமின் டியில். அப்புறம் எலக்ட்ரோலைட் மெட்டபாலிசம் அந்த மாதிரி இதுக்கு வந்து இந்த விட்டமின் டி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நம்ம இம்யூன் சிஸ்டம் வேலை செய்கிறதுக்கு, அதுக்கப்புறம் நம்ம நர்வஸ் சிஸ்டம், நம்ம உடம்புல ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாம் பண்ணுறதுக்கு வந்து நார்மலாக இதுக்கு வந்து இந்த சன்லைட் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் காலையில் சன்லைட்டில் வந்து 10 to 15 minutes நிற்கணும். எல்லாருமே நிற்கிறது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து அதில் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளோட இம்யூன் சிஸ்டமை வந்து அதிகப்படுத்தும்னு சொல்கிறாங்க. சன்லைட்டில் நிற்கும் போது வந்து விட்டமின் டியை ப்ரொவைட் பண்ணுறதால நம்ம உடம்புல இருக்க டி செல்ஸ்ன்னு ஒன்று இருக்குது, அது வந்து நல்லா ஃபங்க்ஷன் பண்ணுறது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால வந்து நம்மளுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த உடம்புல வந்து தோலில் வந்து வெள்ளைன்னு வரும், அந்த மாதிரி இதெல்லாம் வந்து குறைக்கிறதுக்கு, அந்த மாதிரி இது வராமல் இருக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம போன்ஸை வந்து ஸ்ட்ராங்காக வைக்கிறதுக்கு ஹெல்ப் ஆகுன்னு சொல்கிறாங்க. அது வந்து கால்சியம் வந்து நம்ம உடம்புல இருக்க கால்சியம் அதிகப்படுத்தும். அதனால வந்து போன் வந்து அந்த போன் தேய்றது, அதுக்கப்புறம் வந்து மூட்டுவாதம், கழுத்து, இடுப்பு வலி, அந்த மாதிரி இதெல்லாத்தையும் குறைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி உங்க போன் வந்து வளர்றதுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி போன் டிசீஸ் எல்லாத்தையும் குறைக்கும், அந்த ரிஸ்க் எல்லாத்தையும் குறைக்கும்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இது முக்கால்வாசி இந்த அடல்ட்ஸ் அண்ட் சில்ட்ரன்ஸ்க்கு இதானதெல்லாம் அதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவங்கள அந்த ஸ்டேஜில் இருக்க பசங்க வந்து இந்த போன் டிசீஸ் வராமல் இருக்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த போன் ஃப்ராக்சர்ஸ் அந்த மாதிரி இதுக்கும் போன்ஸ் இந்த சன்லைட் படுறதால நம்ம உடம்புல இருக்க போன் வந்து ஸ்ட்ராங் ஆகிறதால இந்த மாதிரி ஃப்ராக்சர்ஸையும் குறைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம கண்ணுக்கு வந்து அந்த கண்கடியில் கருவிலாம் வருது, அந்த மாதிரி இந்த ஸ்கின்ல வர்றது எல்லாத்தையும் தடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம காலையில எந்திரிச்சு சன் முன்னாடி நிற்கணும்னு சொல்றாங்க. அது எப்படின்னா, கண்ணை மூடிட்டு வெயில் பார்த்து நிற்கணும். அப்போ நம்ம அந்த ஐலிட்ல படும்போது நம்மளுக்கு அந்த சூரிய ஒளி, நம்மளுக்கு கண்ணு மூடிட்டு இருக்கும்போது அந்த சூரிய ஒளி வந்து நம்ம கண்ணுக்குள்ள படுறது நமக்கு தெரியும். அதனால நம்ம கண்ணுக்கு நல்லதுன்னு சொல்றாங்க. ஆனா டைரக்டா வந்து சூரியனை பார்க்க கூடாதுன்றாங்க. டைரக்டா சூரியனை பார்த்தா நம்மளுக்கு வந்து கண்ணு மங்குறது, அதுக்கப்புறம் அந்த பிளாக் அண்ட் ஒயிட்டா தெரியும் கண்ணு, அந்த மாதிரி டிசீஸ்க்கும் கொண்டு போய் விடுன்னு சொல்றாங்க. நம்ம சன்னோட டைரக்டா கான்டாக்ட் வச்சுக்க கூடாது, பட் வந்து கண்ணு முடிக்கிற மாதிரி பாக்குறது, அந்த மாதிரி சன் முன்னாடி நிற்கிறதுலாம் நல்லதுன்னு சொல்றாங்க. அது எப்படின்னா, அதான் நம்ம கண் ஐலிட்ல படுறதுனால நம்மளுக்கு நல்லது அப்படின்றாங்க. அது ஐலிட்ல படும்போது நம்மளுக்கு வந்து கண்ணுக்குள்ள வந்து வார்மா ஃபீல் ஆகும்னு சொல்றாங்க. அந்த வார்மா ஃபீல் ஆகும்போது நம்ம கண்ணை வந்து மேலேயும் கீழேயும், லெஃப்ட் அண்ட் ரைட், அதுக்கப்புறம் கிளாக் வைஸ், கவுண்டர் கிளாக் வைஸ்ன்னு திருப்பும் போது அது வந்து கண்ணுக்கு ஒரு எக்ஸசைஸ் மாதிரியும் இருக்கும், நம்மளுக்கு கண்ணுக்கு நல்லதாகவும் சொல்றாங்க. இந்த சன்லைட்ன்றது வந்து ஒரு எக்ஸசைஸ் மாதிரி தான். நம்மளுக்கு நம்ம போய் எக்ஸசைஸ் பண்ணவும் இல்லை, இந்த சன்லைட் படுறதும் ஒரு எக்ஸசைஸ் மாதிரி அப்படின்னு சொல்றாங்க இங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த கண்ணில் படுறது வந்து ஒரு 5 minutes அந்த மாதிரி பண்ணணும்னு சொல்றாங்க. டெய்லி பண்ணால் நம்ம கண்ணுக்கு நல்லது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்மளோட மெட்டபாலிசம் இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்றாங்க. நம்மள ஹெல்த்தியா, நம்ம வெயிட் வந்து ஹெல்த்தியா வச்சுக்க யூஸ் ஆகும்னு சொல்றாங்க. நம்ம மெட்டபாலிசம் ரேட்டை வந்து இது வந்து ஸ்பீட் பண்ணி விடும்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபேட்டை குறைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதிகமா ஃபேட் இருந்துச்சுன்னா அதை ரெடியூஸ் பண்ண, அதை வந்து கரெக்டான லெவலில் வச்சுக்க வந்து இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க.
அப்புறம் தூங்குறதுக்கு வந்து நம்ம ஸ்லீப்பிங் குவாலிட்டி வந்து அதிகப்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளுக்கு எப்படின்னா நம்மளோட லைஃப் சைக்கிள் வந்து மார்னிங் எந்திரிச்சு மத்தியானம் இது பண்ணிட்டு தூங்குறது, அந்த அந்த ஒரு லைஃப் சைக்கிளை வந்து இது கரெக்டாக வச்சுக்கும். இந்த நைட் அன்டைமில் தூங்குறது அந்த மாதிரி இல்லாமல் தூங்குறது வந்து கரெக்டாக வச்சுக்கும், கரெக்ட் டைமுக்கு தூங்குறதுக்குலாம் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சன்லைட் என்ன பண்ணணும்னா நம்மளோட ஆப்டிக் நர்வ்னு ஒன்று இருக்குது, அது வழியாக நம்மளோட பிரெயினில் வந்து கிளாண்டுன்னு ஒரு இது இருக்குது, அதுக்கு மெசேஜ் மாதிரி ஒன்று அனுப்புமா. அது வந்து நம்மளோட பாடியில் வந்து மெலட்டோனின் ஒரு இதை ப்ரொடியூஸ் பண்ணும். அது வந்து அது வந்து ஒரு ஹார்மோன் மாதிரி, நம்ம உடம்புல இருக்க ஹார்மோன் மாதிரி. அதோட சேர்ந்து இது பண்ணுறதால நம்மளுக்கு வந்து கரெக்ட் டைமுக்கு அந்த தூக்கம் வருது, அந்த மாதிரி இது எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுன்னு சொல்கிறாங்க. நம்ம உடம்புல வந்து அந்த கிளாண்ட் வந்து கம்மியாக, அந்த மெட்டபாலிசம் அந்த இது வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா தான் நமக்கு வந்து இந்த தூக்கம் வராமல் அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டிப்ரெஷன் அந்த இதெல்லாத்தையும் குறைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மள அதுக்கப்புறம் நம்ம மெமரி பவர் வைக்கிறதுக்கு, நம்ம வந்து நம்ம மூடை வந்து கரெக்டாக வச்சுக்கிறதுக்கு, இந்த கோவப்படுறது அந்த மாதிரி இல்லாமல் மூடை வந்து கரெக்டாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. நம்மளோட பாடி கண்டிஷன்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த கேன்சரை குறைக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த கிட்னி கேன்சர், பிரெஸ்ட் கேன்சர் அந்த மாதிரி இருக்கிறதுக்குலாம் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த ப்ரெக்னென்சி லேடிஸ்லாம் வந்து அவங்களுக்கு வந்து இந்த மல்டிபிள் சிலோரசிஸ்ன்னு ஒரு இது இருக்குது, அதுலேருந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக இந்த விட்டமின் டி நியூட்ரிஷன் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ப்ரெக்னென்சி லேடிஸ் வந்து இந்த மாதிரி நிற்கிறது வந்து நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்க அப்படி இருக்கும்போது அந்த குழந்தைக்கு வந்து அந்த ஒரு ஏஜ் ஆஃப் 20 வரும்போது இந்த மாதிரி நோய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, அந்த இது வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்படி போய் நிற்கிறதால அவங்களுக்கு வந்து பின்னாடி வர எல்லாத்தையும் ப்ரிவென்ட் பண்ணும், பின்னாடி வர அந்த மாதிரி பேக் போன் இதெல்லாம் வந்து இது ப்ரிவென்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஹார்ட் டிசீஸ் வராமல் இருக்க இது ஹெல்ப் பண்ணுன்னு சொல்கிறாங்க. அதனால எல்லாமே வந்து லிமிட்டடாக எடுத்தால் எல்லாமே நல்லது தான், அதிகமாக போனால் தான் எதுனாலும் கெட்டுன்னு சொல்கிறாங்க. சன்னில் நிறைய பேர் வந்து சன்னில் போகிறதுக்கே விரும்ப மாட்டாங்க, ஏன்னா கருத்துருவோம் அந்த மாதிரி இதெல்லாம் சொல்லுவாங்க. பட் சன்ன்றது வந்து கடவுள் வந்து முதல்ல நம்மளுக்கு சன் தான் கொடுத்தாங்க. சன்னுங்கிற ஒரு இது நம்மளுக்கு லைஃப்பில் ஒரு வெளிச்சம் தான். அது அந்த வெளிச்சம் வந்து நம்ம கெட்டதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நிறைய பேர் வெயிலில் போகவே மாட்டாங்க, அவ்வளோ இது பண்ணுவாங்க. வெயில் நம்ம வந்து அது ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். இப்போது உச்சி வெயிலில் போகணுன்னா சன்ஸ்க்ரீன் போட்டுக்கிறது வந்து நல்லது தான். அதுக்கு போகாமல் நான் இந்த வெயிலெல்லாம் போக மாட்டேன்னு சொல்கிறது இது. அதனால் கடவுள் கொடுத்த இதை வந்து பயன்படுத்தி